திமுக வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, சீமான், விஜய் ஒரு அணில சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றாங்க. சீமான் விஜய் தவிர மத்ததெல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. விஜயோட குற்றச்சாட்டு பாருங்க. தொடர்ந்து பாசிசமும் பாயாசமும் ஒண்ணா இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்துல திரு என் ஆனந்த் பேரர்கள ஒரு அறிக்கை நீங்க பார்க்கணும். இதுல பிஜேபி அரசு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நடந்திருக்கிறது டாஸ்மாக் ஊழல். டாஸ்மாக் தமிழ்நாடு அரசு நிறுவனம். புரியுங்களா? இதுல மெட்ரோ மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் ஒரு 10% இருக்குங்கிறது தமிழ்நாடு அரசுடைய விற்பனை கழகம். அந்த இடத்துல ஒரு முறை நடந்திருக்குன்னா அதை பிடிச்சி உடனே உள்ள வைங்கன்னா நீங்க நாடகம் நடத்துறீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, ஏமாத்தொலை பண்றீங்க, உங்களுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கு. எந்த கூட்டணி வருது எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டுது. எங்க கூட்டணி வந்துச்சு? மத்திய அரசுக்கு என்ன பங்கு இருக்கு? மத்திய அரசு தான் ரெய்டே பண்ணுது. உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காம என்ன தூக்கில் போடணுமா? இல்ல உங்க கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இங்க ஆக்ஷன் போடுறீங்க. அதிகாரம் எதுக்கு இருக்கு? அதிகாரம் எதுக்கு இருக்கு? என்ன நடவடிக்கை என்ன சொல்லுங்க? கைதா, ஜெயில வைக்கிறதா, தூக்குல போடுறதா? நடவடிக்கை என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. நீங்க கைதை தான் எதிர்பார்க்கறாங்க நினைக்கிறேன். யார? செந்தில் பாலாஜியோ? செந்தில் பாலாஜி பேர் வரணும்ல, அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கணும்ல. இந்த காசுலாம் செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு அவங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு தூக்குவாங்க.